வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை குறித்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன சார் அப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 4 உடைய அனைத்து மக்களுமே எதிர்பார்த்த கிட்டத்தட்ட 8 லட்சம் தேர்வர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற விதமாக குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பட்டியலை நமக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. சார் அப்படி ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட வேகன்சிஸ் பட்டியல் என்ன அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஸோ குரூப் 4 நாம் எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஸோ ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு மாற்றப்பட்ட வேகன்சிஸ் பட்டியலை நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 7301 வேகன்சிஸ் என்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,117 வேகன்சிஸாக தற்சமயம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒருங்கிணைந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் இன்று இல்லைன்னா நாளை மாலைக்குள்ளார குரூப் 4 உடைய அதிகாரப்பூர்வ ரிசல்ட்ஸ் அனைத்துமே நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நமக்கு குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்கான நேரத்தில் நாம் நெருங்கியாச்சுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பட்டியலை நமக்கு மாற்றம் செய்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய வேகன்சிஸை மாற்றி அமைப்பதற்காக பல்வேறு தரப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ சமூக வலைதளங்கள் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் மாற்றம் செய்யப்படணும், குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடணும், இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் ஈடுபட்டதுனால ஸோ குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் வந்து ஓல்டு வேக்கன்சிஸ் என்ன, புதிய வேக்கன்சிஸ் என்ன, ஒவ்வொரு லிஸ்ட் அவுட் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஓல்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் 274. ஸோ ரிவைஸ் பண்ண வேக்கன்சிஸ் 425ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 3590 ப்ளஸ் 88 இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. பில் கலெக்டர் அந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கு சேர்த்து 4952 நமக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அதே போல் பில் கலெக்டர் கிரேட் 1க்கு 50 வேகன்சிஸ் அதுவும் சேர்த்து தான் அந்த 4900. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2069ன்றது ஓல்டு வேகன்சிஸ், தற்சமயம் 3311 நமக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்டோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 885 ப்ளஸ் 139 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1176 இப்படி ஒரு குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் ஃபார் தமிழகம், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான், அதுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட நாம் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய வேகன்சிஸு 9865 ஒரு பார்ட்டு. ஸோ கீழே இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 135 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 252 வேகன்சிஸ் இது எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்குறப்ப இந்த 10,317 வேகன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ இதுவே முதல் தடவை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மக்களே கவலையப்பட வேணாம், வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிட்டாங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. வீடியோ பிடித்திருந்தால் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.